வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா, நர்மதா வந்து ஒரு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபோனில் நைட்டு. அழுது என்னை விட்டுறாத, என்னை வந்து விட்டுடா ப்ளீஸ், என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க அக்கா கங்கா வந்து நைட்டு தண்ணி குடிக்க வரும்போது பார்த்துருவாங்க. நைட்டு யார்ட்டடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க சொல்லிடுவாங்க. காலையில் காவேரிட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. பட் நான் கேட்டதுக்கு ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா. பட் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விசாரித்தாங்க. அப்போ தான் உண்மையை சொல்லுவாங்க, நான் ஒரு பையன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் காலேஜில், அவன் என்னை விட மாட்டேங்கிறான், வீட்டில் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து காவேரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஈவினிங் வாரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காவேரி விஜயை பார்த்துட்டு, விஜய்கிட்ட சொல்லலாமா வேணாமா, நம்ம ஃபேமிலி மேட்ரு இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைசியில் சொல்லாமல் போயிடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ட்ரி ஆயிடுவார். ஏன்னா காவேரியோட ஃபேஸை பற்றி கண்டுபிடிச்சிடுவார். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய்கிட்ட சொல்லுவாங்க, உன் மேலே எந்த தப்பு இல்லைல்ல நர்மதா, வீடு பார்த்துக்கலாம், நம்ம வீட்டு பண்ண நம்ம வீட்லேயே வந்து ஏதோ சொல்ல வரோம், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லா ஒரு கம்ஃபோர்ட் கொடுத்து பேசியிருப்பார், தைரியம் கொடுத்து. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே காவேரி ஈவினிங் வருவாங்க, விஜயும் இருப்பார். ஸோ பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையன் வரும்போது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.